அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவன் நம் மீது விதியாக்கியிருக்கிற ஒரு முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக புனிதமிக்க ஜும்மா தினத்திலே நாம் எல்லாம் பங்கெடுத்துக்கிறோம். கடந்த வாரங்களில் அல்லாஹுடைய தூதரின் அன்பு தோழர்களில் ஒருவரான சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாற்றின் பக்கங்களை நாம் திரும்பி பார்த்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய நபித்தோழர்கள்ல இந்த சமுதாயம் அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான நபித்தோழர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழர். இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்து கொள்வதிலும் இஸ்லாத்திற்காக சமுதாயத்திற்காக வாரி வாரி வழங்கியதிலும் ஆட்சியாளர்களுக்கு சரியான அறிவுரைகளை சொல்வதிலும் அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களுடைய உயிரை கொடுப்பதற்காக அர்ப்பணிப்பதிலும் இப்படி பல விஷயங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தாரை நேசிப்பதில், பிற மக்களுக்கு அறிவுரை சொல்வதில் என்று எல்லா விஷயங்கள்லையுமே அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்தை கடைபிடிப்பது, அவங்க சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை நடைமுறைப்படுத்துவது என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு நெருக்கமாக இருந்த தோழர்கள்ல இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ற நபித்தோழர் முக்கியமான ஒரு நபித்தோழர். இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆரம்ப பெயர், அறியாமை காலத்தில் இஸ்லாத்துக்கு முன்னாடி அவருடைய பேர் என்று கேட்டால் அப்து அமுர், அமுருடைய அடிமை என்று இவருக்கு பேர் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதரால அப்துர் ரஹ்மான் என்று இவங்க பெயர் வைக்கப்படுகிறார்கள். இவங்களுடைய தகப்பனார் அவுஃப் என்பவர். இவங்களுடைய தாயாருடைய பெயர் ஷிஃபா. அவுஃப் என்பவருக்கும் ஷிஃபா என்பவருக்கும் பிறந்தவங்க தான் இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இவருக்கும் இடையில ஒரு 10 வயசு டிஃபரெண்ட் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்ததற்கு பிறகு அவங்க யானை வருஷத்துல பிறக்கிறாங்க. யானை வருஷம்னா நமக்கு தெரியும். காபத்துல்லாவை இடிக்கிறதுக்காக வேண்டி ஒரு யானைப்படைய ஒரு மன்னன் திரட்டிக்கிட்டு வரலாம். அல்லாஹ் அபாபில் பறவைகளை அனுப்பி அந்த யானை கூட்டத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்குறான். அந்த சம்பவத்தின் அடிப்படையில் தான் யானை ஆண்டு என்று அன்றைக்கு இன்னைக்கு இப்படி முஹர்ரம்னு சொல்றோமோ, ஆங்கில ஆண்டை நம்ம பயன்படுத்துகிறோமோ, இந்த மாதிரி யானை ஆண்டு என்று அன்றைக்கு வரலாற்றில் அந்த வருஷத்தை குறிப்பிடுவார்கள். இப்போ யானை ஆண்டு நடந்து, யானை ஒரு சம்பவம் நடந்து ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு யானை ஆண்டு நடந்த சம்பவம் நடந்த அந்த வருஷத்துல அல்லாஹ்வுடைய தூதர் பிறக்கிறாங்க. அதுக்கு 10 வருஷத்துக்கு பிறகு இவர் பிறக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 2 வகையில இவர் சொந்தக்காரரா வர்றார். அல்லாஹ்வுடைய தூதருடைய தாய் வழி வம்சத்துல அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த தாய் வம்சாவளியும் இவங்களுடைய வம்சாவளியும் ஒரு இடத்துல போய் சேரும். அந்த வகையில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தாய் வழி சொந்தமாகவும் இருக்கிறாங்க. இன்னொரு வகையில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இவங்க சகல முறையிலும் இருக்கிறார்கள். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைனப் பின்த் ஜஹஷி என்ற ஒரு பெண்மணியை திருமணம் பண்ணியிருந்தார்கள். உம்முல் முஃமினீன் அவங்க ஒரு அல்லாஹ்வுடைய தூதருடைய 12 மனைமார்கள்ல ஜைனப் பின்த் ஹுசைமான்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஜைனப் பின்த் ஜஹஷி என்று ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அதுல இந்த ஜைனப் பின்த் ஜஹஷி இருக்கிறாங்கல்ல, இவங்களுடைய சகோதரி உம்மு ஹபீபாங்கிற பெயர்ல அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க, அபு சுஃபியான் அவங்களுடைய மகள். ஆனா இந்த உம்மு ஹபீபா வேற, உம்மு ஹபீபா பின்த் ஜஹஷ் என்ற அவங்கள இவர் திருமணம் பண்ணுகிறார். அல்லாஹ்வுடைய தூதரும் இவங்களும் ஒரு வீட்டில் என்ன செய்யறாங்க, பெண் எடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு சகல முறையிலே வர்றார். அதே மாதிரி இவங்களுடைய தாயார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்ப காலத்தில் என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தை ஏற்று அவங்களும் ஹிஜ்ரத் பண்ணி வந்தவங்க தான். இவங்களுடைய தகப்பனாரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இஸ்லாம் கிடைக்கல. அவங்க ஆரம்பத்திலே வேற ஒரு குலத்தாரால் கொல்லப்பட்டு மரணம் அடைஞ்சிடறாங்க. அவருக்கு இஸ்லாம் கிடைக்கல. அவங்களுடைய தாயார் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள். இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுக்கு நிறைய மனைவிமார்கள் இருந்திருக்கிறாங்க. ஒரே நேரத்தில் 4 மனைவிமார்கள் இருப்பாங்க. ஒருத்தரை விவாகரத்து பண்ணிட்டாங்கல்ல, ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா வேற ஒருத்தர் செய்வாங்க, திருமணம் பண்ணி அவங்களுக்கு பல மனைவியர்கள் இருக்கிறார்கள்.
அதே மாதிரி அவங்களுக்கு நிறைய பிள்ளைகளும் வந்திருக்கிறார்கள். பல மனைவி இருந்ததுனால நிறைய பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அதுல இஸ்ஹாக் என்ப அபு சலமா என்பவர், அவர் ஒரு முக்கியமான ஒரு ஃபேமஸான ஒரு தாபி. அப்ப அபு சலமா என்பவருடைய தாப்பனார் என்ற அடிப்படையில இவங்க அழைக்கப்படுறாங்க. இப்ப அபு சலமா என்ற ஒரு பிரபலியமான ஒரு மகனும் அவருக்கு இருந்திருக்கிறாங்க. இவருக்கு உடன் பிறந்தவர்கள் யாருன்னு கேட்டா அசுவத் ஒருத்தர் உடன் பிறந்தவர் இருந்தார், அண்ணனும் தம்பியும். மக்கா வெற்றிக்கு சில நாட்களுக்கு முன்னாடி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஜமல் யுத்தம் ஆயிஷா ரலியல்லாஹுடைய காலத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கும் அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு இடையில ஒட்டக போர் என்று ஒரு போர் நடக்கிறது. அந்த போர்ல ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க பின்னாடி நின்று அவங்களுக்கு பக்கபலமாக உதவியாக இருந்து அந்த போர்ல முஸ்லிம்கள் பல பேர் கொல்லப்பட்டாங்க, இவரும் கொல்லப்படுறாரு. அதே மாதிரி ஆத்திகா என்ற ஒரு சகோதரி, அவங்களும் இஸ்லாத்தை ஏற்றவர் தான். அவங்களும் இவங்களுடைய சகோதரியா இருக்கிறாங்க. இன்னொரு சகோதரி ஹாலாங்கிற பேர்ல இருக்கிறாங்க. அவங்கள பிலால் ரலியல்லாஹு அவங்களுக்கு இவர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய சகோதரி ஹாலாவா, அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப்ங்கிறவங்க அவங்க குறைஷி குடும்பத்தில் உள்ளவங்க, அந்த பாரம்பரியத்தில் உள்ளவங்க, அந்த சமுதாயத்தில் மதிக்கப்படக்கூடியவர்கள். அவங்க அந்த காலத்தில் அபிசீனியாவில் உள்ள அடிமையாக, கருப்பு நிறத்தை சேர்ந்தவராக, பிறரால் அடிமையாக நடத்தப்பட்டவரை தன்னுடைய சகோதரிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அது மிகப்பெரிய புரட்சி. இஸ்லாத்தை ஒழுங்கான முறையில் பின்பற்றுறதுனால அவர் தன்னுடைய சகோதரிக்கு இன்றைக்கும் கூட பல ஊர்களில் பார்க்கிறோம், கல்யாணம் பண்ணும் பொழுது பாரம்பரியம் பார்ப்பார்கள், தெரு பார்க்கிறார்கள். அதெல்லாம் பண்ண கிழக்கிற மாதிரி காயல் பண்ண மாதிரி ஊர்களில் பார்த்தீங்கன்னா ஏகத்துவத்தை கடைபிடித்தாலும் பொண்ணு கொடுக்கறதுக்கு, பொண்ணு எடுப்பதற்கு எல்லாம் என்ன செய்யறாங்க, அவங்களுடைய தெரு என்ன, அவங்களுடைய குலம் என்ன, குலப்பெருமை பார்க்கறது எல்லாம் பார்க்கிறோம். குளம் பார்த்து, தெரு பார்த்து, ஊர் பார்த்து வெளியூர்காரங்களா இருந்தா கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டார்கள். இப்ப அந்த மாதிரி இன்றைக்கு முஸ்லிம்கள்ட்ட குலப்பெருமை இருக்கிறது. அன்றைக்கு இதை விட குலப்பெருமை, மொழிப்பெருமை இதெல்லாம் தாண்டவமாடி கொண்டிருந்த அந்த நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு தன்னுடைய சகோதரர்கள் செய்யறாங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. இஸ்லாத்துல எல்லா மனிதர்களும் சமமாக மதிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை நடைமுறைப்படுத்திய ஒரு தோழராக இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அவங்க இஸ்லாமிய மார்க்கத்தை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க மூலமா தான் ஏற்றுக்கிட்டாங்க. அபூபக்கர் அவங்க இஸ்லாத்துக்கு வர்றாங்க, முதல் முஸ்லிமா அவங்க தான். ஹதீஜா ரலியல்லாஹு எப்படி பெண்கள் இருக்கிறாங்களோ அபூபக்கர் அவங்க முதல் முஸ்லிமா இருக்கிறாங்க. இந்த அபூபக்கர் அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, முக்கியமான ஆளுக, தனக்கு ரொம்ப நெருக்கமான ஆளுக, தன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஆளுக, ரொம்ப நல்ல பண்பாடு உள்ள ஆளுக, இறை சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உள்ள ஆள்களை எல்லாம் தேடி பிடித்து அவங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணுகிறார்கள். அப்படி பிரச்சாரம் செய்து வந்தவர் தான் யாரு, அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அவர்கள். நம்மளும் நம்முடைய காலத்தில் என்ன செய்யணும்னு கேட்டா, நம்மால் இயன்ற அளவுக்கு நிறைய பேருக்கு இஸ்லாத்தை நம்ம சொல்லணும், முஸ்லிம்கள் ஆக்கணும். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அபூபக்கர் ரலியல்லாஹு கொண்டு வராங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அவர்கள் சொர்க்கவாசி என்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரால் முன்னறிவிப்பு செய்யப்படுறாங்க. இஸ்லாத்துக்காக பெரிய தியாகங்களை எல்லாம் செஞ்சாங்க, அப்துல் ரஹ்மான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதனால நம்மால் இயன்ற மக்களுக்கு என்ன செய்யணும், இஸ்லாமிய மார்க்கத்தை நம்ம எடுத்து சொல்ல வேண்டும். இது அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அவங்களை பத்தி ஒரு அறிமுகம். அப்துல் ரஹ்மான் அவங்களுடைய குடும்பம் என்ன, உங்களுடைய தாய் தப்பன் யாரு, சகோதரிகள் எத்தனை, சகோதரர்கள் எத்தனை என்று ஒவ்வொருத்தரும் நம்ம செய்யணும். இதெல்லாம் நூல்களில் தான் செய்ய முடியும், நம்ம அரபி நூல்களில் தான் பார்க்க முடியும். அப்ப இதை நம்ம அடிப்படையாக என்ன செய்யணும், அப்துல் ரஹ்மான் அவங்களை பத்தி தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹுடைய சிறப்பு என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல சொர்க்கவாசி என்று 10 பேரை சொன்னாங்கல்ல, அதுல அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹுடைய பேரை சொல்றாங்க. சொர்க்கவாசியாக நடமாடிய, உலகத்தில் நடமாடிய, வாழ்ந்து மறைந்த ஒரு மனிதர் இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா, சுபைர் ஃபில் ஜன்னா, அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ஃபில் ஜன்னா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 பேரை சொர்க்கவாசின்னு சொல்லும்போது இவரை என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்படி சொர்க்கவாசின்னு சொல்லுவதற்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை இருந்தது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரை ஆரம்ப கட்டத்தில் ஏற்றுக்கிட்டாங்க. ஆரம்பத்தில் 8 பேர் முஸ்லிம்களாக இருக்கும் பொழுது அதுல ஒருத்தராக அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு, ஹதீஜா ரலியல்லாஹு, பிலால், சுஹைப், இந்த மாதிரி ஆரம்ப கால முஸ்லிம்கள் ஒரு ஆளா யார் இருக்கிறா, இந்த அப்துல் ரஹ்மான் அவர்கள் இருக்கிறாங்க. இவங்க ஆரம்ப காலத்தில் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால இவங்களும் நிறைய மக்காவுல பல பிரச்சனைகளை சந்தித்திருப்பார்கள். ஆனால் மக்காவுல அவங்களுடைய வரலாறு பெரிய அளவுக்கு அது பாதுகாக்கப்படலை. அதை பற்றி வரலாற்றுல இந்த குறிப்பும் கிடைக்கல. ஒவ்வொருத்தவரை சொல்லிட்டு இருக்க முடியாதுல. பிலாலுக்கு நடந்தது, சுஹைபுக்கு நடந்தது, அபூபக்கருக்கு நடந்தது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நடந்தது தான் இவருக்கு நடந்தது. அல்லாஹ்வுடைய தூதரையே ஒட்டா கொண்டு போடுறாங்க துருவும் போது. அல்லாஹ்வுடைய தூதரை கழுத்துல துண்டை போட்டு அவங்களே என்ன செய்யறாங்க, நெரித்து கொலை செய்ய பார்த்தார்கள்.
என்றால் அப்துல் ரஹ்மான் மாதிரி ஆள் நினைச்சிருக்க மாட்டாங்க, விட மாட்டார்கள். அவரையும் பலவிதமான துன்பங்களுக்கு சோதனைகளுக்கு ஆளாக்கி இருப்பார்கள். ஆனால் அவங்க மக்காவில் அவங்களுக்கு என்ன நடந்தது என்று பெரிய அளவுல அவங்களுக்கு குறிப்பு இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரை ஆரம்ப காலத்தில் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அவங்களும் பல பிரச்சனைகளை செஞ்சிருக்கலாம். எந்த அளவுக்கு அப்துல் ரஹ்மான் அவங்கள்ட்ட அவங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு இடம் பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு தெரியும். அவங்க ஒரு முக்கியமான நபித்தோழர். முஸ்லிம் சமுதாயத்தில் காலித் இப்னு வலீதை பத்தி ஓரளவுக்கு என்ன செய்யும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பல போர்க்களங்கள்ல அவர் கலந்து கொண்டால் கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு பெயர் பெற்ற, மக்களுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு வீரமிக்க தோழர் தான் காலித் இப்னு வலீத். இவங்களுக்கும் அப்துல் ரஹ்மான் அவங்களுக்கும் ஒரு நாள் ஒரு பிரச்சனை ஏற்படுது. அதுல அப்துல் ரஹ்மான் காலித் இப்னு வலீத் திட்டுறாங்க. திட்டின உடனே ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவரை கூப்பிடுறாங்க, காலித் இப்னு வலீதை கூப்பிட்டு அப்பதான் சொல்றாங்க, லா தசுப்பு அஹதம் மின் அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்கள்ல நீங்க யாரையும் திட்டாதீங்க. காலித் இப்னு வலீதும் தோழர் தான், ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் தோழர்கள்லயே ரெண்டா பிரிக்கிறாங்க. ஆரம்ப காலத்துல இஸ்லாத்தை ஏற்று ஹிஜ்ரத் பண்ணி அடி உதைகளை வாங்கி அப்படி வந்தவர் அப்துல் ரஹ்மான் அவங்க. காலித் இப்னு வலீத் ஹுதைபியா ஒப்பந்தத்திற்கு பிறகு அதுக்கப்புறம் பின்னாடி வந்தவங்க. பின்னாடி இஸ்லாமிய மார்க்க நல்ல வெற்றி பெற்ற பிறகு, ஆட்சி அதிகாரம் கையில வந்த பிறகு, அதுக்கு பிறகு வந்தவர்கள் வேற, ஆரம்பத்திலிருந்து என் கூட ஒத்துழைத்தவர்கள் வேற. இந்த ஆரம்ப கால முஸ்லிம்களா இருக்கிற தோழர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள திட்டாதீங்க. நீங்க ஒரு கையளவு தர்மம் பண்றாங்க, நீங்க உகது மலையளவு தர்மம் பண்றீங்க. நீங்க பண்ற தர்மம் அதை விட அவங்க பண்ற தர்மம் சிறந்தது. அவங்க ஒரு கையளவு தர்மம் பண்றது, நீங்க உகது மலையளவுக்கு தர்மம் பண்றது ஒன்று என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க. அப்ப கூட அவங்க தர்மத்துடைய நன்மையை அடைய முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் தோழர்களை திட்டாதீர்கள் சொன்னாங்கல்ல, அது இவர் விஷயத்துல என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படி என்னவெல்லாம் அப்துல் ரஹ்மான் அவங்க தியாகம் பண்ணாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுது இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியாத நிலைமை ஏற்படுகிறது. பல துன்பங்களுக்கு அன்றாட சகாபாக்கள் அடிமுறைகளுக்கு வெட்டு குத்துகளுக்கு ஆளாக்கப்படுறாங்க. பல பேர் கொல்லப்படுகிறார்கள், சுடுமணல்ல கடத்தப்படுகிறார்கள். இந்த மாதிரி நேரத்தில் இஸ்லாத்தை மக்காவிலிருந்து கடைபிடிக்க முடியாது, கொஞ்சம் நிம்மதியாக வேற ஒரு ஊர்ல போய் முஸ்லிம்கள் இருக்கலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்கன்னா, சில பேரை நீங்க அபிசீனியாவுக்கு போயிருங்க என்று மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாடி அபிசீனியாவுக்கு அனுப்பிக்கிறார்கள். அபிசீனியாவுக்கு போன அந்த முஸ்லிம்கள்ல இவர் அந்த அப்துல் ரஹ்மான் அவங்களும் வர்றாங்க. எப்படி வர்றாங்க? கடல் மார்க்கம் வர்றாங்க. மக்காவிலிருந்து கிளம்பி என்ன செய்யறாங்க, கடல் மார்க்கமா ஒரு கப்பல் போகக்கூடிய ஒரு கப்பல், ஒரு கொஞ்சம் பேரை ஏற்றிட்டு போகக்கூடிய ஒரு கப்பல் என்ன செய்யறாங்க, கையை காட்டிட்டு பாட்டுறாங்க. அதுல கட்டணம் பேசி இவங்களோட உஸ்மான் பின் மல்ஊன் என்ற ஒரு நபித்துள்ளரை ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தலைவராக வைத்து நம்ம என்ன செய்வோம், இதுல நம்ம கிளம்பி போயிடுவோம் என்று அவங்களோட 11 ஆண்களும் 4 பெண்களுமாக கடல் மார்க்கமா அபிசீனியாவுக்கு போறாங்க. எதிரிகள் தரத்திட்டே வர்றாங்க, இவங்களை பிடிச்சிடனே அப்படி தரத்திட்டே வர்றாங்க. கப்பல்ல ஏறி வேகமா நினைச்சிடறாங்க, அந்த இடத்த விட்டு காலியாயிடுறாங்க. அப்ப இப்படி ஆரம்ப காலத்துல அபிசீனியாவுக்கு போய் ஹிஜ்ரத் போய் அதுக்கப்புறம் திரும்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு நல்ல நிலைமை ஏற்பட்டு விட்டது என்று தெரிந்து திருமணம் செய்யறாங்க. மதீனாவுக்கு அபிசீனியாவுடன் மதீனாவுக்கு வர்றாங்க. சொந்த ஊரை விட்டுவிட்டு, வியாபாரத்தை விட்டுவிட்டு, குடும்பங்களை விட்டுவிட்டு, சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி 2 ஹிஜ்ரத் செய்த முஸ்லிம்கள் அப்துல் ரஹ்மான் அவங்க ஒரு ஆள். அவங்களோட செய்யறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு அபிசீனியாவுக்கு போய் அபிசீனியாவிலிருந்து மதீனாவுக்கு திரும்ப வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரோட எல்லா போர்க்களங்களையும் கடந்து கொண்டவர்கள். பையத்துல் ரில்வான் என்ற அந்த பையத் உட்பட அல்லாஹ்வுடைய தூதருக்காக உயிரையும் கொடுப்போம் என்று 1500க்கும் மேற்பட்ட சகாபாக்கள் ஹுதைபியா உடன்படிக்கை நடைபெற்ற நேரத்தில் ஒரு ஒப்பந்தம் எடுக்கிறார்கள். அந்த ஒப்பந்தத்தில் கூட கலந்து கொண்டவங்க அப்துல் ரஹ்மான் அவங்க. இவங்க பத்ர் போர்ல என்ன செய்யறாங்க, கலந்துக்கிறாங்க. பத்ர் போர்ல கலந்து கொண்ட எல்லாருக்கும் நமக்கு தெரியும், அல்லாஹ் அவங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சிட்டான். பத்ர் போர்ல யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அவங்களுடைய முன்பாவங்கள் பின்பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டேன் இப்படின்ட்டு அல்லாஹ். பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்ட ஒரு நபித்தோழர், சொர்க்கவாசியாக உலகத்தில் வாழ்ந்த ஒரு நபித்தோழர் இந்த அப்துல் ரஹ்மான் அவங்களை பத்தி எவ்வளவு பெரிய ஒரு வரலாறு இருக்கிற முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பெரிய செல்வந்தர்னு தெரியும், அவங்க எப்படி கல்யாணம் பண்ணாங்கன்னு தெரியும். ஆனால் அப்துல் ரஹ்மான் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக மிகப்பெரிய தியாகங்களை எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப பத்ர் போர்ல என்ன செய்யறாங்க, கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பத்ர் போர்ல இவர்கிட்ட தான் மாது என்ற 2 இளைஞர்கள் சிறுவர்கள் வருவாங்க. அபூஜஹலை பத்தி விசாரிப்பாங்க. இந்த அபூஜஹலுங்கிறவனை பத்தி உங்களுக்கு தெரியுமா, பெரியவாப்பாவே அபூஜஹல் உங்களுக்கு தெரியுமா, ஏன்பா கேட்கறீங்க அப்படின்னு கேட்கறாங்க அப்துல் ரஹ்மான்.
இல்ல ரசூல்லா அவன் திட்டிட்டு இருக்கிறான் நம்மள, ரசூல்லாவை ஏதோ ஒரு மாதிரி பேசுறான் நம்மள, ஆமா அந்த இருக்கிறான் பாருங்க அப்படின்னு அவனை பிடிச்சுன்னு செய்யறாங்க. ரெண்டு பேரும் அவன் மேல ஏறி உட்கார்ந்து அவனை கொலை செய்கிறார்கள். அப்படி அப்துல் ரஹ்மான் ஊர்ல அவங்க என்ன செய்யறாங்க, பத்ர் போர்ல நின்று ஒரு பெரிய செல்வந்தரா இருக்கிறாங்க. எப்படி பெரிய செல்வந்தரா இருக்கிறாங்கன்னா பின்னாடி பார்ப்போம். மிகப்பெரிய செல்வந்தரா இருந்தவங்க ஒயிட் காலர்ஸா இருக்கல, ஏதோ ஒரு பேருக்கு காசு பணத்தை கொடுத்துட்டு எதுலையும் கலந்து கொள்ளாம எந்த வேலையும் பார்க்காம அப்படின்னு செய்யல, ஒரு கௌரவமான ஒரு போஸ்ட்ல இருந்து கொண்டு அப்படி இருக்கல, களம் காணுகிறார்கள். எல்லாருடைய மார்க்கத்துக்காக வேண்டி போராட வேண்டிய சூழ்நிலை வந்தால், சமுதாயத்திற்காக உயிரை கொடுக்க வேண்டிய தேவை வந்தால் அதுலயும் நம்ம களம் காணணும் என்று பத்ர் போர்ல என்ன செய்யறாங்க, நிக்கிறாங்க. அப்படி பத்ர் போர்ல நிக்கும் பொழுது ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்? உமையா பின் கலப்பு என்று ஒருத்தர் இஸ்லாத்துடைய முக்கியமான ஒரு எதிரி. இந்த உமையா பின் கலப்ப அவன்கிட்ட சாது பின் முஆது என்ற ஒரு நபித்தோழர் மக்காவுக்கு வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல இருக்கும் பொழுது இந்த சாது பின் முஆது அவங்க என்ன பத்ர் போர்ல இருந்த அந்த சம்பவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உமையா பின் கலப்பை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சாது பின் முஆது அவங்க என்ன செய்வாங்கட்டா மக்காவுக்கு வர்றாங்க உம்ராவுக்காண்டி. வந்தா இவன் வீட்டுல தங்குவாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒப்பந்த அக்ரிமெண்ட் இருக்குது. நீ மதீனாவுக்கு வந்தேன்னு சொன்னா என் வீட்டுல தங்கிக்க, உனக்கு நான் பாதுகாப்பு கொடுக்குறேன், அதே மாதிரி நான் மக்காவுக்கு வந்தா நீ எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இப்படின்னு ரெண்டு பேருக்கு மத்தியில தனிப்பட்ட முறையில இது தனிப்பட்ட முறையில் இஸ்லாத்துக்கு அரசாங்க ரீதியா இல்லாம தனிப்பட்ட முறையில் செய்யறாங்க. அப்படி ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. அப்படி ஒப்பந்தம் போடுவதற்கு இஸ்லாத்துல அனுமதி இருக்குது. இப்படி ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு சாது பின் முஆது செய்யறாங்க, மக்காவுக்கு வர்றாங்க. வந்தா உம்ரா செய்யணும் இப்படின்னு உமையா பின் கலப்பிட்ட சொல்லும்போது உம்ராவுக்கு தான் வந்திருக்கிறாங்க. அப்ப உமையா பின் கலப்பு சொல்றா, இருங்க கொஞ்சம் நேரம் ஆகட்டும், பகல் நேரம் பகல் நேரம் போகட்டும், சாயங்காலம் ஆகட்டும், அப்ப மக்கள் நடமாட்டம்லாம் குறைஞ்சிரும், அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம் அங்க போவோம் இப்படின்னு. அதே மாதிரி என்ன செய்யறாங்க, அந்த பகல் சாய்ந்ததும் போறாங்க, உம்ராவுக்கு போறாங்க. பார்த்தா அந்த இடத்துல அபூஜஹல் என்ன செய்யறான், அந்த இடத்துல நிக்கிறான். அபூஜஹல் நின்றுட்டு பாக்குறான், யார் தாவ பண்றது யாரு அப்படின்னு. நான் தான் சாது இப்படின்னு செய்யறாங்க, சாது பின் முஆது சொல்றாங்க. அப்ப அபூஜஹல் கேட்கிறான், முகமது அவர்களை மக்காவில் தங்க வைத்து விட்டு அவருக்கு மதீனாவாசி அவர். அப்ப முகமதுக்கு நீங்க அடைக்கலம் கொடுத்துட்டு இங்க எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க நீ இந்த மாதிரி தவா பண்ணுவ, எவ்வளவு தின்னு இருக்கு உனக்கு இப்படின்னு என்ன செய்யறான், பயமுறுத்துற மாதிரி பேசுறான். பேசணும் அவங்க என்ன செய்யறாங்க, ஒழுங்கு மரியாதையா இருந்துக்க. அவரும் பயப்படுற மாதிரி ஆள் இல்லை. அவருடைய கைக்குட்டை சொர்க்கத்தில் உள்ள அவருடைய கைக்குட்டை இருக்கிற இந்த உலகத்தை அதை எல்லாத்தையும் விட சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஒரு வீர மரணத்தை சந்தித்தவர்கள் சாது பின் முஆது, எவனுக்கும் பயப்படாதவர்கள். காபத்துல்லாஹ்வுல போய் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வை வணங்குறதுக்கு உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா, உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா, ஒழுங்கு மரியாதை இருந்துக்க. இல்லாட்டி சிரியாவுல இருந்து எந்த ஒரு வியாபார கூட்டமும் இங்க வராது, சிரியாவுக்கு நீங்க போக முடியாது, சிரியாவுல இருந்து எந்த ஒரு பொருளும் இங்க வரவிட மாட்டோம் இப்படின்னு. என்ன மதீனாவை தாண்டி தான் சிரியாவுக்கு போகணும். எச்சரிக்கை பண்ண உடனே அவன் பேச இவர் பேச வாக்குவாதாவது உமையா பின் கலப்பு கட்டுப்படுத்துறான். அவர் முக்கியமான தலைவர் இந்த ஊருக்கு, அதனால சத்தம் போடாத, அவருக்கு முன்னாடி குரலை உயர்த்தாத இப்படின்ன உடனே அப்ப இவர் பார்க்கிற விஷயம் வாய மூடு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றது நான் கேட்டிருக்கிறேன். என்ன சொல்றாங்க, நீ அல்லாஹ்வுடைய தூதருடைய கூட்டத்தால் கொல்லப்படுவாய் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அதனால நீ பேசாம அமைதியாயிரு இப்படின்னு சாது பின் முஆது அவர்கள் தன்னுடைய தோழரான அந்த உமையா பின் கலப் அவன்கிட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே அவன் என்ன செய்யறான், வல்லாஹி மா யக்திபு முஹம்மது, அல்லாஹ் மீது ஆணையாக முகமது அப்படி சொல்லி இருந்தா அல்லாஹ் மீது சத்தியமா முகமது பொய் சொல்ல மாட்டாரு, முகமது சொன்னா கரெக்டா நடக்கும். அவங்களுக்கு அப்படி ஒரு பயம் இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதரை உருமாத அளவுக்கு தூரத்தில் உள்ளவர்கள் கூட என்ன செய்வாங்க, அவங்களை பற்றி கேள்விப்பட்டால் பயப்படக்கூடிய ஒரு நியமத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்துக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் எனக்கு தந்த ஒரு 5 சிறப்பம்சங்கள் வேற தூதர்களுக்கு கொடுக்கப்படாத சிறப்பம்சங்கள் எதுன்னு கேட்டா அதுல 5ல ஒண்ணு சொல்றாங்க. உருமாத தூரத்தில் இருப்பான், அவன் செய்வான், என்னை பார்த்த கேள்விப்பட்ட பயப்படுவான் என்று. அப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த ஆட்சி ஒரு மரியாதை கலந்த பயத்தை எதிரிகளுடைய உள்ளத்துல ஒரு பீதியை உண்டாக்கி இருந்தது. இப்ப நான் அவரால் கொல்லப்படுவேன் அவர் சொன்னாரா, அல்லாஹ் சத்தியமா போய் சொல்ல மாட்டார் முகமது இப்படின்னு வீட்டுக்கு போறான். போன உடனே அவங்க மனைவிட்ட போய் சொன்ன உடனே அவங்க மனைவி என்ன செய்யறாங்க, அவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கு, நீங்க மக்காவை அந்த மதீனாவுக்கு போற வேலையில வச்சுக்கிறாதீங்க இப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. கொஞ்ச நாள் கழித்து இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாள் கழித்து பத்ர் போர் நடக்கிறது. அப்படி பத்ர் போர் நடக்கிற நேரத்துல அபூஜஹல் என்ன செய்யறான்டா, இவரை இந்த உமையா பின் கலப்பை கூப்பிடுறான், வா நம்ம போவோம். இந்த மாதிரி பத்ருங்கிற இடத்துல அவங்க என்ன செய்யறாங்க, அபிஷேகம் இந்த வியாபார கூட்டத்தை மறிக்கிறக்கான்னு வந்துருக்கிறாங்க, எனக்கு தகவல் வந்துருச்சு, ஒரு பெரிய கூட்டமா நிக்கிறாங்க, நம்மளும் பெரிய கூட்டமான செய்யணும், போய் முஸ்லிம்களை கொல்லணும் இப்படின்னு கூப்பிடுற நேரத்துல
அப்ப உமையா பின் கலப்புடைய மனைவி இந்த விஷயத்தை நினைவுபடுத்துறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, முகமது ஆல் நீங்க கொல்லப்படுவீங்கன்னு உங்க தோழர் சொன்னாரா இல்லையா, சால்பன் மாஸ் சொன்னாரா இல்லையா, ஒழுங்கா போகாம வீட்டுல இருக்கீங்க அப்படிங்கிறாரு. அவர் சரி போக வேணாம்னு இருக்கிறாரு. ஆனா அபூஜஹல் தூண்டுறான், நீங்க மட்டும் வரல அப்படின்னா அப்ப வேற யாரும் வரமாட்டாங்க, இங்க இருந்து நம்ம கை பலவீனப்பட்டு போயிடுறேன், அதனால நீங்க வந்துதான் ஆகணும், நீ கோலை நினைச்சிருவோம் எல்லாரும் அப்படின்னு சொன்ன உடனே நான் சும்மா போயிட்டு தலையை காட்டிட்டு வர்றேன் இப்படின்னு தான் வரலாம். இவன் வந்த உடனே அங்க அப்துர் ரஹ்மான் அவுஃபுல்லா இருக்கிறாங்க. அப்துர் ரஹ்மான் அவுஃபுல்லா அவங்களுக்கும் இந்த உமையா பின் கலப்புக்கு இடையில ஒரு ஒப்பந்தம். இந்த சம்பவத்துக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதரால் அவங்களுடைய கூட்டத்தால் இவன் கொல்லப்படுவான்னு சொல்லிட்டு போனார்ல சாத்திடுவார். இதை தெரிஞ்சுக்கிட்டு இவன் என்ன பண்றான்னு கேட்டா அப்துர் ரஹ்மான் அவுஃபுல்லாட்ட ஒரு ஒப்பந்தம் போடுறான், நம்ம 2 பேரும் ஒப்பந்தம் போட்டுக்கிறோம், நான் மதீனாவுக்கு வந்தால் அங்க உள்ள என்னுடைய வியாபாரம் என்னுடைய குடும்பம் எல்லாத்தையும் நீ பாதுகாக்கணும், நீ இங்க என்ன நான் எல்லாத்தையும் பாதுகாத்துக்கிறேன் இப்படி நான் செய்யறேன். அப்துர் ரஹ்மான் அவுஃபுல்லாட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறான், வியாபார ரீதியாக அக்ரிமெண்ட் போட்டோம்னா அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா இந்த இவன் வந்துட்டா அப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறோம், இவன் நம்ம காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கறக்காக வேண்டி பத்ர் போருக்கு வந்தவன ஒரு மலைக்கு கூட்டு போறாரு. இங்க இருந்தா உன்னை காலி பண்ணிடுவாங்க, உன்னை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்குது, நம்ம மலைக்கு மேல போயிடுவோம், இங்க வரமாட்டாங்க அப்படின்னு கூட்டு போறாரு. கூட்டு போனா இதை பிலால் ரலியல்லாஹு பாத்துறாங்க. பிலால் ரலியல்லாஹு இந்த உமையா பின் கலப்பால் சித்திரவதை செய்யப்பட்டவர், அவர் அவங்கள்ட்ட உமையா பின் கலப்புடைய அடிமையா இருந்தவர். அவர் இதை பார்த்து என்ன செய்யறாருன்னா போய் அன்சாரிட்டு சொல்றாரு, மதீனாவில் உள்ள முஸ்லீம்கிட்ட போய் சொல்லி என்ன செய்யறாரு, உமையா பின் கலப்பு மலை மேல தப்பிச்சு போற மாதிரி தெரியுது, அவன் தப்பிச்சான்னா நான் தொலைஞ்சேன், என்னை பல வகையில சித்திரவதை பண்ணிருக்கலாம், அதனால அவன் நம்ம காலி பண்ணி ஆகணும் இப்படின்னு சொல்லி அன்சாரிகளை உசி போட்டு அவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, இவரை தடுத்திட்டு வர்றாங்க. இவங்க மேல போறாங்க, அதுக்கு மேல போக முடியல. அப்ப கடைசியில் அப்துர் ரஹ்மான் அவுஃபுல்லா என்ன செய்யறாங்க, ஒரு இறை நிராகரிப்பாளர்கிட்ட செய்து கொண்ட உடன்படிக்கையை கூட முஸ்லிம்கள் காப்பாத்துறாங்க பாருங்க. ஒரு வாக்குறுதி உடன்படிக்கை காபிர்ட்ட பயணத்தை வாக்கு நிறைவேற்றுறது இப்படி நினைக்கல, வாக்குறுதி யார்கிட்ட கொடுத்தாலும் சரி அவங்கள அந்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது என்று அப்படி நபித்தோழர்கள் நினைச்சாங்க. எந்த அளவுக்கு காப்பாத்துறாங்க, உசுரை கொடுத்து காப்பாத்துறாங்க. அவர்கிட்ட சொல்றாங்க, உமையா பின் கலப்பு சொல்றாங்க, இப்பதான் படுத்து அப்படின்னு படுக்க சொல்லி அவன் மேல இவன் படுத்துக்கிறார், என்ன கொண்டுட்டு அவரை கொள்ளுங்க இப்படி என்ன செய்யறாரு. நான் அவனுக்கு எனக்கு உடன்படிக்கை இருக்குது அப்படின்னா சகாபாக்கள் அதெல்லாம் கேட்கல, உங்களுக்கு அவருக்கு உடன்படிக்கை நீங்க அவர் பாதுகாப்பு கொடுக்கணும், எங்களுக்கு அவனுக்கு உடன்படிக்கை இல்லை இப்படி என்ன செய்யறாங்க. நன்றா கால் வழியாக வாழை விட்டு அவனை ஆளை காலி பண்ணிடுறாங்க. அதுல இவருக்கும் காயம் ஏற்பட்டது. இவருக்கு காயம் ஏற்பட்டு என்ன செய்யறாருன்னா கடைசி வரைக்கும் தாங்கி நடக்கக்கூடியவரா அப்துர் ரஹ்மான் அவுஃபுல்லா இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி உமையா பின் கலப்பு செய்யறாங்க, இவங்க காலி பண்ணிடுறாங்க. இந்த செய்தியை நம்ம என்ன செய்யறோம், சஹீஹ் புகாரியில பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல அப்துர் ரஹ்மான் அவுஃபுல்லா என்ன செய்யறாங்கன்னா பத்ர் போர் உட்பட எல்லா போர்களையும் நடந்துக்கிறாங்க. பத்ர் போர்ல இவன்கிட்ட செய்து கொண்ட உடன்படிக்கையின் காரணத்தினால இவனை காப்பாற்றுற வேலையில போர் செய்யறது, மக்களுக்கு தண்ணி கொடுக்கிறது, மக்களுக்கு சேவை செய்யறது என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கபலமா நிற்கிறது என்று அந்த வேலையை ஒரு பக்கம் பார்த்தாங்க. உமையா பின் கலப்பை பாதுகாக்கிற வேலையில இருந்தாங்க. ஆனா அது ஜெயிக்கல, அது ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. அதுல ஆள் அணிஞ்சிடறாங்க, அவங்க முஸ்லிம்கள் காலி பண்ணிடுறாங்க. இவர் மேல இந்த குற்றம் கிடையாது. இதுக்கு பிறகு உஹது போர், அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல நடைபெற்ற உஹது போர்லையும் இந்த அப்துர் ரஹ்மான் அவுஃபுல்லா அவங்க பங்கு பெற்று அதுல 20க்கும் மேற்பட்ட காயங்கள் அவருடைய உடல்ல இருக்கிறது. அதை என்ன செய்யறாருன்னா பின்னாடி தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு தாபின் கட்டதை காட்டுறாரு, என் காலில் பாருங்க வெட்டுப்பட்டு பாருங்க, அந்த தழும்பு அப்படியே இருக்கிறது. உஹது போர்ல அவர் பட்ட அந்த வெட்டுக்காயத்துடைய தழும்பு பின்னாடி வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்துக்கு பிறகு இருக்கின்ற எவ்வளவு பெரிய வெட்டுக்காயமா இருக்கும் பாருங்க. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட என்ன செய்யறாங்க, எல்லா போர்களையும் கலந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கபலமா இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு கேட்டா, தபுக் போர் நடக்குது, தபுக் போருக்குள்ள இவங்க கலந்துக்கிறாங்க. இந்த தபுக் போர் நேரத்தில் ஃபஜர் நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய இயற்கை தேவையை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி அவங்க மலைஜலம் அளிக்கிறதுக்காக வேண்டி தூரமா போயிடுறாங்க. அப்படி போன உடனே துளுக நேரம் நெருங்குது, இக்காம சொல்லணும். சகாபாக்கள் செய்யறாங்க, அப்துர் ரஹ்மான் அவுஃபுல்லா அவங்கள முன்னாடி பண்றாங்க, நீங்க துளு வைங்க இப்படின்னு ஒண்ணு அவர் முன்னாடி போயிடுக்கிறாரு, அவர் துளு வைக்கிறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி என்ன செய்யறாங்கன்னா அவங்க ஜாயிண்ட் ஆகிக்கிறாங்க. ஒரு காலத்து லேட் அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு காலத்து எதிர்த்து துளுகுறாங்க. ஒரு மாதிரி சம்பவம் நடந்தே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையில பின்தங்கி அவங்க ஒரு ஆளை பின்பற்றி தொழுது இப்படி நடந்ததில்லை. அபூபக்கர் பின்னாடி அவங்களுடைய கடைசி காலத்துல தொழுகிறாங்க. அப்ப கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே ரசூலுல்லாஹ் இமாம் ஆயிருவாங்க. ரசூலுல்லாஹ் அபூபக்கர்ல பின்பற்ற, அபூபக்கர்ல அவங்க போடுற சத்தத்தை கேட்டு மக்கள் தொழுக இப்படி நடந்திருக்குது.
ஆனால் அப்துல் ரஹ்மான் அவங்க பின்னாடி வரலாம் நினைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கை காட்டி என்ன செய்யறாங்க, அவரை நிக்க விட்டுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பின்னாடி தொழுகிறாங்க. ஒரு ஆளை இமாமாக பின்பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகிறார்கள் என்றால் இப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய நபி தோழர்னு பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசின்னு சொன்னாங்கன்னா சும்மா சொல்லல, அவர் உண்மையில சொர்க்கவாசி என்று அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சாங்க. அதுக்கான தகுதி அவருக்கு இருக்கிறது. இந்த சமுதாயத்தை தனக்கு பிறகு வழிநடத்தக்கூடிய ஒரு தகுதி அவருக்கு அபூபக்கருக்கு இருக்கிற மாதிரி இவருக்கு இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு முன்னாடி தொழுகிறாங்க. தொழுது ஒரு காலத்து லேட்டா என்று சொல்ல உடனே மக்கள்லாம் பார்த்து பயப்படுறாங்க. எல்லாம் தக்பீர் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் அக்பர்னு சொல்ல ஆரம்பிச்ச உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஹ்சன்தும், நீங்க கரெக்டா தான் பண்ணிருக்கீங்க, ஒன்றும் தப்புலாம் ஒன்றும் பண்ணல, தப்புலாம் ஒன்றும் நடந்துடல, தொழுகை நேரத்தில் தொழுதீங்கல்ல அதான் கரெக்ட் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை எதிர்பார்க்காம நீங்க தொழுதீங்கல்ல அது கரெக்டான காரியம் தான் பண்ணிருக்கீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்படி அல்லாஹ்வுடைய தூதருக்கு இமாமத் செய்தவர் என்ற ஒரு சிறப்பும் இருக்கிறது. அதே மாதிரி மதீனாவுக்கு அவங்க வந்துடுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க. மதீனாவுல தான் அவங்களுடைய வாழ்க்கை நிறைய பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வந்தா ஏற்கனவே மக்காவில் மிகச்சிறந்த ஒரு பெரிய ஒரு செல்வந்தராக அவங்க வந்திருக்கிறாங்க. மதீனாவுக்கு வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, ஒவ்வொரு மதீனாவாசியையும் மக்காவாசியையும் இணைச்சு விடுறாங்க. நீங்க இவருக்கு பொறுப்பெடுத்துக்கிறங்க, இவருக்கு வியாபாரம் சொல்லி தர்றது, இவருக்கு வீட்டில் அவர் தங்க வைக்கிறது, சாப்பாடு கொடுக்கறது எல்லாமே இவருக்கு நீங்க தான் பண்ண வேண்டும் என்று மக்காவாசி ஒருத்தரையும் மதீனாவாசி ஒருத்தரையும் ஜாயின் பண்ணி விடுறாங்க. மக்காவாசிகளுக்கு அப்படித்தான் ஒரு அடைக்கலம் கிடைக்கிறது. மதீனாவாசிகள் செய்யறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தோழரை மக்காவாசியை தத்தெடுத்து கொடுக்கிறார்கள். சொத்துல பங்கு கொடுக்குற அளவுக்கு அப்படியெல்லாம் தயாரம் பண்ணிட்டாங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி நாடு துறந்து வந்திருக்கிறாங்க. இவங்களை நாங்க எப்படி அரவணைப்போம் என்று என்ன செய்யறாங்க, உலகத்துல இந்த மாதிரி ஒரு சௌரத்துவத்தை உலக வரலாற்றுல எங்கேயும் பார்க்க முடியாது. இன்றைக்கு தீண்டாமை கடைபிடிக்கிறார்கள். வெளியூர் உள்ளூர் தீண்டாமை கடைபிடிக்கலாம், கருப்பம் வெள்ளையன் என்று தீண்டாமை கடைபிடிக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, அவ்வளவு அழகான ஒரு சௌரத்துவத்தை, ஒரு ஒற்றுமையை, ஒரு கொள்கை சார்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் ஒரு ஒற்றுமையை உண்டாக்குறாங்க. அதுல இவர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, சாது பின் ரபி என்ற ஒரு நபி தோழர் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் ஒரு பெரிய பணக்காரர். அவர்கிட்ட இவரை சேர்த்து விடுறாங்க. பணக்காரர் என்ன செய்யறாங்க, இவர் நல்ல வாழ்ந்தவர், இவரை போய் நம்ம ஒரு ஏழை வீட்டில் தங்க விட்டுற கூடாது, இவர் அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பணக்கார வீட்டில் தங்க வைப்போம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கரெக்டா தேர்ந்தெடுத்து சாது பின் ரபி அவங்களோட அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப இந்த சாது பின் ரபி சொல்றாங்க, இன்னி அக்ஸருல் அன்சாரி மாலா, அப்துல் ரஹ்மானே, நான் இந்த மதீனாவுடைய பெரிய பணக்காரன், அக்ஸி முழக்க நிஸ்ப மாலி, என்னுடைய சொத்துல உனக்கு பாதியை தர்றேன், என் பொருளாதாரத்துல உனக்கு பாதியை தர்றேன். ரசூலுல்லாஹ் அவர்கள் இவரை சகோதரர் ஆக்கினாங்கன்றதுக்காக வேண்டி அவர் எப்படி வர்றாரு, சொத்துல பாதியை தர அளவுக்கு அண்ணன் தம்பி கூட தர மாட்டாங்க. அண்ணன் தம்பி கூட சொத்துல தன் பங்கை யாருக்கு விட்டு தர மாட்டார்கள். இவர் என்ன செய்யறாரு, என் சொத்துல பாதியை உனக்கு தர்றேன், வந்தூர் ஐய சௌஜத்தி ஹவைத்த நஜல் துலக்க அன்ஹா, நீ எனக்கு நிறைய மனைவியர் இருக்கிறாங்க, பல மனைவி இருக்கிறாங்க, நீ எந்த மனைவியை விரும்புறிய சொல்லு, அவளை தலாக் பண்ணி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இப்படி யாராவது சொல்லுவாங்களா? இந்த மாதிரி என்ன செய்யறாங்கன்னா, நபித்தோழர்கள் தங்களை நம்பி வந்த அகதியா இருக்கிறாங்க, இவங்களுக்கு யார் பொண்ணு கொடுப்பா? ஒண்ணும் இல்லாம பஞ்சை பராரிகளா இருக்கிறாங்க. நான் உனக்கு என்ன செய்யறேன், மனைவியில ஒருத்தரை தலாக் பண்ணி உனக்கு கட்டி வைக்கிறேன் இப்படின்னு அப்படி கேட்கிறாங்க. அப்ப நம்மள என்ன செய்வோம், அவர் சொல்றது 4 சொல்றாருன்னா எது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டோ ரொம்ப தேவையோ அதுல பார்த்து என்ன செய்வோம், நம்ம சொல்லுவோம், காசு மட்டும் கொடுங்க, இல்ல கல்யாணம் மட்டும் பண்ணி வைங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவோம்ல. அவர் என்ன செய்யறாரு, அப்துல் ரஹ்மான் அவங்க லா ஹாஜத்தல்லி விதாலிக்கு, அதெல்லாம் எனக்கு தேவையில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக துவா செய்யறாங்க. ஹல்மின் சூக்கி திஜாரா, கடை வீதி ஏதாவது இருந்தா காட்டுங்க, நான் போய் வியாபாரம் பண்ணிக்கிறேன். பாரக்கல்லா உள்ள கஃபி மாளிக்க வாகடிக்க, உன்னுடைய பொருளாதாரத்துல உன் குடும்பத்துல அல்லாஹ் உங்களுக்கு நிறைய பரக்கத் செய்யட்டும், இங்க சொன்னதே பெரிய விஷயம் என்று அவருடைய பரக்கத்துக்காக துவா செய்து விட்டு கடை வீதியை காட்டுங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, கடை வீதியை நோக்கி போறாரு. இவர் போய் அறிமுகப்படுத்துறாரு, அப்துல் ரஹ்மான் நம்ம நல்ல மனுஷன், அவருக்காக நீங்க என்ன செய்யுங்க, பொருள்களை கொடுங்க அப்படின்னு போய் பரிந்துரை செய்யறாரு. கடை வீதியில போய் நெய் பாலாடை கட்டி இதைத்தான் சின்ன அளவுல தான் தன்னுடைய வியாபாரத்தை தொடங்குகிறார். அவருடைய சுயமரியாதைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் சுயமரியாதையை கடைபிடிக்கிறார்களோ அல்லாஹ் கடைசி வரைக்கும் அவங்களை கண்ணியமா வச்சிருப்பான். யார்கிட்ட கையெந்தாத நிலைமையில அல்லாஹ் வைத்திருப்பான். யார் மக்கள்கிட்ட தங்களுடைய பிரச்சனை சொல்கிறார்களோ, மக்கள்கிட்ட கையெழுந்துகிறார்களோ அவங்களை அதே மாதிரி அல்லாஹ் வச்சிருப்பான்னு சொன்னாங்களே. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சுன்னத்தை நடைமுறைப்படுத்திய ஒரு நபித்தோழர் காசு பணத்து மேல ஆசைப்படாத, அடுத்தவருடைய பொருளாதாரத்து மேல நம்மள என்ன செய்வோம், காசு பணம் உள்ள ஆள் போல நல்ல ஆள்கிட்ட சொல்ல சேர்த்து கொடுக்குறாங்க, இவர்கிட்ட பார்த்து என்ன செய்வோம், ஒரு பிசினஸ்க்கு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு நம்மளை வளர்த்துக்கிறோம்னு அப்படி நினைப்போம். அப்துல் ரஹ்மான் என்ன செய்யறாங்க, நான் மக்களுக்கு கொஞ்சம் காசு கொண்டு வந்துருக்கிறேன், நான் வியாபாரம் பார்த்துக்கிறேன், கடை வீதியை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கடை வீதியில போய் இன்னைக்கு பாலாடை கட்டி இதெல்லாம் என்ன செய்யறாங்க, போய் வியாபாரம் பண்றாங்க. அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு தங்க கட்டி ஒன்று வாங்குறாங்க.
அவங்களுக்கு ஒரு ஆட்டு மந்தையும் கூட உருவாக்கிறாங்க. முதல்ல என்ன செய்யறாங்க, ஒரு வியாபாரம் பண்றாங்க. அதுக்கப்புறம் சில ஆடுகளை வாங்கி அந்த ஆட்டு மந்தியோட வர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அவரை பார்க்கறாங்க. பார்த்தா அவருடைய மேனியில ஒரு வித்தியாசமா நறுமணங்கள்லாம் தெரியுது. ரசூலுல்லாஹி கேட்கறாங்க, என்ன பார்க்கிறோமா, என்ன விசேஷம், என்ன ஒரே குங்குமப்பூ நிறமா மேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, தஸவஜத்து இம்ராத்துன் மினல் அன்சார், ஒரு அன்சாரி பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நேற்று எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாரு. நம்மளா தான் என்ன செய்வோம், கல்யாணம் முடிஞ்சா இப்ப அஜர்த்து என்ன கூப்பிடல, அஜர்த்தை கூப்பிடணும்னு செய்வாங்க. அஜர்த்துமார்கள் சில இடத்துல சண்டைக்கு வர்றாங்க. எந்த இடத்துல தனக்கு உரிமை இல்லையோ அங்க போய் செய்யறாங்க, நான் தான் ஜனாசாவுக்கு துரு வைப்பேன், நான் தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், அவர் கல்யாணம் முடிச்சா தான் அந்த கல்யாணம் செல்லுங்கிற மாதிரி அஜர்த்து இல்லாட்டுன்னு செய்யறாங்க. ஒரு பெத்த தாப்பம் கல்யாணம் பண்ணி வச்சா அது செல்லாதுங்கிறாங்க. பெத்த தாப்பனார் அவர்லாம் உடன்படிக்கை செஞ்சு கூடாது, அஜர்த்து தான் வரணும். அவர் வந்து என்ன செய்யறாரு, அஜர்த்து அவர் ஒரு பில்டப் பண்ணி அது அரபியில கேட்டு கபில் தூ ஒப்புக்கொண்டேன், நான் ஏற்றுக்கொண்டேன், இப்படிலாம் 3 வார்த்தையில கேட்கணும். ஒப்புக்கொண்டீர்களா, ஏற்றுக்கொண்டீர்களா என்றெல்லாம் ஒன்று செய்யறாங்க. 3 தடவை ஒரே வார்த்தை 3 தடவை கேட்டு அவர் அதுக்கப்புறம் களிமான்னு சொல்லி கொடுத்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி அவர் முஸ்லீம் ஆக்கி அப்புறமேல தான் கல்யாணம் பண்ணிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அதெல்லாம் ஒரு பெருசா நினைக்கிறேன். கல்யாணம் பண்ணு சொன்ன உடனே கல்யாணம் பண்ணி யாருக்குமே தெரியலையப்பா, தெரியற மாதிரி கல்யாணம் பண்ணிருந்தா கூட ரசூலுல்லாஹி கேள்விப்பட்டிருப்பாங்க. அவர் தெரியற மாதிரி தான் கல்யாணம் பண்ணல. இன்ன ஆலமன் நிக்காஹி பரக்கத்தன் ஐஸருஹா மூனா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, குறைவான செலவில் நடத்தப்படக்கூடிய திருமணம் தான் பரக்கத்து பெற்ற திருமணம் இப்படின்னாங்க. அல்லாஹ்வுடைய பரக்கத்து வேணும்னா குறைவான செலவுல கல்யாணம் பண்ணு, சிம்பிளா பண்ணு இப்படின்னாங்க. பாருங்க, அந்த ஹதீஸை நடைமுறைப்படுத்திய ஒரு தோழர் யாரு, அப்துல் ரஹ்மான் அவுஃபுல்லா அவங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஒண்ணு, இவர் ஊர் முழுக்க பத்திரிக்கை அடிக்கிறது, நீ கல்யாணம் செய்யறாங்க, ஊர் முழுக்க தெரிஞ்சாகும். கல்யாணம்னா அது ஒரு திருவிழா, பத்திரிக்கை அடிக்கணும். அந்த பத்திரிகை சாதாரண பத்திரிகை, ரூபாய் 2 ரூபாய் பத்திரிகை கூடாது. நம்ம கௌரவம் என்ன ஆகுது, 50 ரூபாய்க்கு பத்திரிகை அடி, 100 ரூபாய்க்கு பத்திரிகை அடி. அந்த பத்திரிகையை வச்சுட்டு கொண்டு வைப்பாங்க. வைக்கும் போது ஆளுங்க விசாரிப்பாங்க, யார் பொண்ணு யார் மாப்பிள்ளை, பத்திரிகையில இருக்கு பாருங்கன்னு சொல்ல மாட்டோம். நம்மள என்ன செய்வோம், கேட்ட உடனே பத்திரிகையை கொடுத்துட்டு விளக்கம் சொல்லுவோம். கல்யாணம் எங்க எல்லாம் போட்டுருப்பா, இந்த பிடிச்சிருப்பான்னு தூக்கி போட்டு போயிட மாட்டோம். இருந்து அவங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவோம். இது வாயில சொல்லிட்டு போக வேண்டியதானே. இதுக்கு இவ்வளவு பெரிய பத்திரிக்கை, இவங்க போவாங்களா, வீட்டில் உள்ள பிள்ளைங்க பேனா எடுத்து கிறுக்கி அதை கிழிச்சு போட்டு குப்பையில போயிட அந்த பத்திரிக்கை. குப்பையில போகக்கூடிய பத்திரிகைக்கு 50 ரூபாய் 100 ரூபாய் செலவழிக்கிறாங்க. இவனை விட பைத்தியக்காரன் யார் இருப்பா? இந்த மாதிரி சமுதாயத்தில் திருமணங்கள் வீண் விரயங்களால் நடத்தப்படுகிறது. அப்துல் ரஹ்மான் அப்படிலாம் ஊரெல்லாம் கூப்பிடல, ஊருக்குள்ள கட்டோடு வைக்கல, பேனர் வைக்கல, ஊருக்கு எல்லாருக்கும் சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதரை அழைக்கல. திருமணத்திற்கும் அஜரத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரை கூட அழைக்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, நீ கல்யாணத்துக்கு கூப்பிடணும் வைங்க, அதனாலே குடும்பத்தில் கலவரம் வந்துடும். அதனாலே அவன் வீட்டில் இந்த மையத்தினாலும் போக மாட்டேன், இந்த கல்யாணம் போக மாட்டேன், இப்படி என்ன எப்படி கூப்பிடாம விடலாம் என்றெல்லாம் காலகாலத்துக்கு சண்டை போட்டு இருக்கக்கூடிய ஆளுகள்லாம் பார்க்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து கேட்கறாங்க, அப்படியே கல்யாணம் பண்ணிட்டியா? நம்ம என்ன கேட்போம், கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னா என்னப்பா பொண்ணு வீட்டில் என்ன கொடுத்தாங்க, சீர் கொடுத்தாங்களா, பைக் வந்துச்சா, மோதிரம் கொடுத்தாங்களா, டிவி கொடுத்தாங்களா, கட்டில் பீரோ வந்துச்சா, எவ்வளவு பணம் கொடுத்தாங்க, எவ்வளவு நகை கொடுத்தாங்க, இப்படி கேட்போம். அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு கேட்கிறாங்க, கம் சுத்தலகா, அப்துல் ரஹ்மானே நீ அவளுக்கு என்ன மகரா கொடுத்த? அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரை, தஸவஜத்து இம்ராத்தன் மின் தவாத்தி மின் தஹபின், ஒரு பேர்த்தங்குட்டி அளவுக்கு தங்கத்தை மகரா கொடுத்து நான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஒரு பேர்த்தங்குட்டி அளவுக்கு இவர் என்ன செய்யறாரு, மகர் கொடுத்துருக்கிறாரு. பெண் இருந்து எதையும் வாங்கல, பெண் இருந்து வாங்குற சமுதாயமாக என்ன செய்யல, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமுதாயத்தை உருவாக்கல. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படியா அவளையும் வளவு பிஷார், ஆட்டு மந்தியோட வர்றாரு. இதுல ஒரு ஆட்டையால் அறுத்து ஒரு வலிமா கொடுப்பா, ஒரு விருந்து போடு. விருந்து யாரு கடமை? மாப்பிள்ளைக்கு தான் கடமை. நீ பெண் வீட்டார் சாப்பாடு கொடுக்குறார்கள். திருமணம்னா பெண் வீட்டார் தலையில சாப்பாடு உட்பட இல்ல சுமை சுமத்துக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வலிமா சொல்லி தர்றாங்க, நீ தான் வலிமா கொடுக்கணும். அது எப்படி சொல்றாங்க? மிகப்பெரிய ஒரு பணக்காரர், அவருக்கு ஒரு ஆட்டு மந்தை வச்சிருக்கிறாரு. ஒரு தங்கத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு பொருளாதார உள்ளவராக இருக்கிற சின்ன அளவுல ஒரு பணக்காரன் அன்றைக்கு சூழ்நிலைக்கு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு ஆட்டையாவது அறுத்து வலிமாவை கொடு இப்படிங்கிறாங்க. இதுக்கு பிறகு அவர் எளிமையா கல்யாணம் பண்ணார்ல, இதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பரக்கத்து ஏற்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் குறைவான செலவுல திருமணம் பண்ண பரக்கத்து கிடைக்கும்னு சொன்னாங்கல்ல, அந்த பரக்கத்தை அவர் தன்னுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் அனுபவித்தார். அதனால் இந்த சமுதாயம் அடைந்த நன்மை என்ன, அவருடைய வாழ்க்கையில இன்னும் என்னென்ன அந்த விஷயங்கள்லாம் அவருடைய வரலாற்றில் அடங்கி இருக்கிறது என்ற விவரங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் தெரிந்து கொள்வோம். ஆஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.